வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். நிஃப்டியில் என்ன சொல்லியிருந்தோம்னா 21,860ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இது வந்து மார்க்கெட் பை ஆகிறது வாய்ப்பு, பை சிக்னல் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஒருவேளை இது பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஃபால் ஆக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போகும். ஆனால் இந்த 22,126ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 22,556ங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்த 22,446 தாண்டினா மட்டும்தான் பை சிக்னல் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கெல்லாம் என்ன பண்ணாலும் இறங்க தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட் நம்ம எது சொல்லி இந்த சப்போர்ட் லெவலுக்கு வரல. ஆனால் அதுக்கு அது வராமலே இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாங்க. பிரேக் பண்ணனால நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு அதை பிரேக் பண்ணிச்சு. ஆனால் அதெல்லாம் அதை தாண்டி மேலேயும் போக முடியல, கீழேயும் வரல. மார்க்கெட் ஃபுல்லாக சைடு வேஸாகவே கிட்டத்தட்ட ஒரு 11 மணில இந்த ரேஞ்சிலேயே முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம் என்ன சொல்லியிருந்தோம்னு. இப்போ பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டின்னு தான் சொல்லியிருந்தோம். அதாவது பை சிக்னல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு டேயோட ட்ரெண்ட் லைன் ஒன்று சொல்லியிருந்தோம். அது கிட்ட ஒரு சப்போர்ட் லைன் போட்டிருந்தோம் 46,426ங்கிறது. இந்த ஒரு இடம் மட்டும் தான் பையிங் வாய்ப்பு. இந்த இடம் தான் செல்லிங், அதாவது ட்ரெண்ட் லைன் தொட்டாலும் செல்லிங் வரும். இந்த சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 47,163ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த லெவல்லையும் செல்லிங் வரும்னு சொல்லியிருந்தோம். ஒன்றும் இந்த ரேஞ்சுக்கு இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலும் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் அதிலேருந்து ஒரு ஃபால். ஆனால் கிட்டத்தட்ட இன்றைக்கி நிஃப்டி தான் பேங்க் நிஃப்டியை காப்பாற்ற இல்லைன்னா மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து கீழே விழுகத்தின வாய்ப்பு சட்டப்பாக தான் கிளியராக இருந்துச்சு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கேன். நிஃப்டியோட டே கேண்டில் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா பெரிய செல்லிங், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைட்வேஸ் இந்த இடத்துல நடந்திருக்கு. இப்போ இது வந்து ரீடெஸ்ட் கூட எடுத்துக்கலாம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் 22,300 இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணால் மட்டும், இந்த டோஜியோக்கு மேலே வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த கேண்டில் ஃபுல்லாக பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சில் செல்லிங் வரது தான் வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் இந்த கேண்டில் காட்டுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இது ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா நிஃப்டி ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசம் இருக்குது. அது காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக ட்ரெண்ட் லைன் நேற்று பிரேக் பண்ணிவிட்டாங்க. இது நேற்று வாட்ச் பண்ணலன்னா நேற்று பார்த்தீங்கன்னா இதை நம்ம சொல்லியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா ஈஸியாக பிரேக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல க்ளோசிங்கும் இந்த இடத்துல இருந்துச்சு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அந்தமாரி இல்லை. இந்த ஃபீச்சர் சார்ட் வச்சுருக்கேன். இந்த சேனல் மட்டும் அழிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா கிளியராக இந்த ட்ரெண்ட் லைனில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிட்டு, இதனால தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி பை ஆனதுக்கு காரணம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ஃபீச்சர் சார்ட் படி பார்த்திங்கன்னா கரெக்டாக கரெக்டாக பையிங் நடந்திருக்கு. சரி, ஓகே, இது நேற்று நான் ஃபீச்சர் சார்ட் அந்தளவுக்கு கொஞ்சம் வாட்ச் பண்ணல, அதனால் இன்றைக்கி ஒரு சின்ன மிஸ்டேக். சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் நிஃப்டிலேருந்து. ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டி 15 மினிட் சார்ட் வச்சுருக்கேன். இதில் அந்த தேவையில்லாத மட்டும் அழிச்சிடறேன், எல்லாத்தையும் அழிக்க வேண்டியில்லை. அந்த சப்போர்ட் லெவல் மட்டும் கொஞ்சம் இடம் மாற்றிப்போம். இன்றைக்கி போன லோவை மாற்றிப்போம். அதாவது 21,905ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வச்சுப்போம். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லைனில் மட்டும் இடம் மாற்றிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 22,080. அதுபோல் செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 21,905. இந்த கீழே உள்ள லைன் மாற்றலை 21,750. அடுத்து 21,530 அப்படிங்கிற 4 சப்போர்ட்டில் இருக்குது. அதுபோல் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 22,226 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இது பிரேக் பண்ண பட்சத்திலேயே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,446ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், 22,305 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கும். இந்த இடம் வந்தால் செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்து தான் சாரி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நான் இந்த இடம் பிரேக் பண்ண மேலே போக சொல்லியிருந்தேன். அப்படி கிடையாது. 22,305 இது இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல ஒரு செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். பையிங் வாய்ப்புனா இந்த ஒரு இடம் தான் இருக்குது. இல்லைன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைய பொறுத்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சைட்வேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இது தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தேவையில்லாத கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இந்த ட்ரெண்ட்லலாம் எடுத்துறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சில மாற்றம் மட்டும் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே உள்ள சப்போர்ட் லெவல் மட்டும் மாற்றிருக்கோம். 46,426 மாற்றிருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைனில் இருக்குது. அது டேயில் நம்ம இந்த ட்ரெண்ட் புழுக்கள் தான் டேயில் போட்ட ட்ரெண்ட் லைன். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் கீழே விழுக வாய்ப்பாக இருக்கும்.
அதுபோல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திங்கன்னா 47,163, அதுக்கு அடுத்தது 47,490, அடுத்து 47,812, 48,161. இப்போ இதெல்லாம் இந்த இடத்துல எந்த இடத்துல பையிங் வரும், எந்த இடத்துல செல்லிங் வரும்னு பார்த்தோம்னா, இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைன் போட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் லைன் இதுக்கு பார்த்தீங்கன்னா செல்லிங் வரதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த இடம் செல்லிங், இந்த ட்ரெண்ட் லைன் தொட்டால் செல்லிங் வரதான் வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி செல்லிங்கில் கிளியராக இருக்குது. ஒன்று இந்த ட்ரெண்ட் லைனில் வரணும், இல்லைனா இந்த 47,163 அப்படி இந்த ஜோனா போட்டெலாம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இந்த எல்லோ ஜோனை போட்டுப்போம். இந்த ரெட் கலர் செல்லிங் இங்கேயே வச்சுப்போம். இந்த எல்லோ ஜோனை தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த எல்லோ ஜோன்லேருந்து மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை பையிங்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே இடம் மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. திருப்பி இந்த இடம் தான், அதாவது இந்த ட்ரெண்ட் லைன், டேவோட ட்ரெண்ட் லைன் 46,425 to 450 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தால் மட்டும் தான் பை வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் செல்லிங் வாய்ப்பு தான் இருக்கும் இந்த ஒரு இடம். அப்படி இல்லாமல் இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒருவேளை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். 47,800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து பெருசாக மேலே போகிறது வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல. இறங்கிறதுக்கான செட்டப் தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அதேபோல் செல்லிங் ஜோன் வந்து நம்ம பெருசாக போட்டோம்னா அதுவும் இதுக்கு கீழே போட்டுப்போம். இந்த 46,180க்கு கீழே வந்தால் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைனர் ட்ரெண்ட் இருக்குது, அது ஒரு சேனலாக கூட வரும். அதனால தான் இந்த இடத்துல நான் அந்த இடம் மாற்றிருக்கேன். இந்த ரேஞ்சில் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சேனல் ஸ்டார்டப்பில் தான் வரும். இந்த சேனலை பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் மார்க்கெட் இறங்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணாலும் கீழே இந்த சப்போர்ட் இருக்குது 46,180, இதையும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் பெரிய ஃபால் இருக்கும். அதுக்கு கீழே கூட சப்போர்ட்டோட போடலாம்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 45,661 கீழே பார்த்தீங்கன்னா 45,139 வரைக்கும் மார்க்கெட் இறங்கத்தான வாய்ப்பு அதிகம். மார்க்கெட் வந்து இந்த டைரெக்ஷனில் திரும்பறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது ஏன் நாளைக்கு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது சென்செக்ஸ் வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். சென்செக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வெயிட்டேஜ் வச்சு பண்ணுவோம். சென்செக்ஸ் அப்படி பார்க்க முடியாது. ஓரளவு சார்ட் வச்சு மட்டும் நம்ம பார்த்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸோட டே கைண்டில் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் டேயில் போட்டிருக்கோம். ஒருவேளை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டேவும் ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 72,099 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க பட்சத்தில் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பை ஆகிறது வாய்ப்பு இருக்கும். இதை நான் 15 மினிட்ஸ் வச்சு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி மேலே ரெசிஸ்டன்ஸ்னு மறைஞ்சிரும். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது இந்த இடம். சாரி, செலக்ட் ஆகல. ஓகே, இது 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பையிங் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தால் பை ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். 72,099ங்கிறது பையிங் ஏரியாவாக இருக்கும். அதை போல் செல்லிங் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் செல்லிங் வாய்ப்பாக இருக்கும். ஏன் செலக்ட் ஆக மாட்டேது? 73,427ங்கிறது வந்து செல்லிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக அந்த இடத்துல இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 72,000க்கும் 73,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒரு கிளியராக நம்மளால் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட முடியல. ஏன்னா வெயிட்டேஜ் வச்சுலாம் நம்ம பண்ணல. இதை பொறுத்தளவுக்கு சும்மா ஓரளவு சேராக அந்த டே கேண்டில் வச்சு போட்டிருக்கேன். இருந்தாலும் ஒரே சப்போர்ட் போட்டு தரேன். 72,924ங்கிறது இப்போ இமிடியேட் சப்போர்ட்னா இதுதான் இருக்கும். அதுக்கு அடுத்து சப்போர்ட் லெவல்னு பார்த்தோம்னா இன்றைக்கி இது போன டேவோட லோ. இருந்தாலும் நமக்கு பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சிலலாம் பண்ணுறது வந்து மார்க்கெட்டை பற்றி நம்ம லாஸ் ஆகிற வாய்ப்பு இருக்கும். ஒன்று இந்த இடமெல்லாம் செல் பண்ணலாம், இந்த இடம் தான் பை பண்ணலாம். இந்த மிடில் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. இல்லைனா இந்த டேவோட லோவில் கூட நம்ம டபுள் பாட்டமாக எடுத்து இந்த பை பண்ண பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.